அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலை வணக்கங்க. இந்த காணொளி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திருமுழுக்கன் யோவான் ஸ்நானகனை பற்றி ஒரு காணொளியை நம்ம கேட்டோம். இன்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு நபரை நம்ம பார்க்க போகிறோம். அவர்தான் லேவி என்ற மத்தேயு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவர் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய 4 சுவிசேஷங்களிலே முதலாவது வைக்கப்பட்டிருக்கிற இந்த மத்தேயு சுவிசேஷத்தை எழுதிய ஒரு ஆசிரியர். இந்த மத்தேயு இந்த சுவிசேஷத்தை எழுதவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவராலே தூண்டப்பட்டு தேவ ஆவியானவரை கொண்டு கிறிஸ்துவினுடைய வரலாறை, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிபி 75க்கு பிறகு அவர் இதை எழுதினார். இந்த சுவிசேஷம் நமக்கு கிறிஸ்துவை பற்றி பல செய்திகளை நமக்கு கூறுகிறது. இந்த ஆசிரியர், இந்த நூலை எழுதிய ஆசிரியர் மிக சிறப்பு பெற்ற ஒரு பரிசுத்த ஆவியின் வரம் பெற்ற ஒரு தேவ மனிதன். 12 சீசர்களிலே ஒருவர். நல்ல கற்றறிந்த படித்தவர், பணத்தை கையாள அறிந்தவர். இன்றைய காலத்திலே இன்கம் டாக்ஸ் துறை என்று சொல்லுகின்ற இந்த அதிகாரமிக்க ஒரு துறையிலே உயர் அதிகாரியாக பணியாற்றியவர். கப்பர்நகும் என்ற பட்டணத்திலே வரி வசூல் செய்கிற அலுவலகத்திலே உயர் அதிகாரியாக பணியாற்றியவர். பணம், காசு இவைகளிலே புரண்டவர். இந்த மனிதன் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதர். அரசு வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அந்த காலத்திலேயே முழுநேர பணிக்கு வந்த ஒரு அற்புதமான மனிதர். மட்டுமல்ல, அவர் இப்படி ஆண்டவருடைய பணிக்கு தன்னை அர்ப்பணித்த போது மிகப்பெரிய விருந்து பண்ணினார் என்று நீங்க அப்போஸ்தலர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27 முதல் 32 வசனங்களிலே அந்த 29ஆம் வசனத்துல அவர் பெரிய விருந்து பண்ணினார் என்று லூக்கா எழுதுகிறார். மத்தேயு தன்னை பற்றி அதிகமான செய்திகளை தன்னுடைய சுவிசேஷத்துல பதிவு செய்யவில்லை. தன்னை மறைத்து அவர் கிறிஸ்து பெருக வேண்டும் என்ற யோவான் ஸ்நானகனுடைய ஆவியை பெற்றவர், பலத்தை பெற்றவர். யோவான் ஸ்நானகனுடைய ஆவியும் பலமும் இன்றைய ஊழியத்திற்கு, இந்த காலங்களிலே முழுநேர பணிக்கு, தங்களை தேவனுடைய பணிக்கு, அருள் பணிக்கு அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கும் அது நிச்சயமாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஆவியானவரும் அவருடைய பலமும் பெற்ற மனிதன் தான் இந்த லேவி என்று சொல்லப்படுகின்ற மத்தேயு. இவர் கிறிஸ்துவினுடைய ஊழிய நாட்களிலேயே, அந்த 12 சீசர்களிலேயே அவர் அழைக்கப்பட்டார். மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இயேசுவினுடைய சீசர்கள், நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்களில 4 1/4 சீசர்கள் கப்பர்நகூமில் இருந்து வந்தவர்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான், லேவி. இந்த 4 பேரும் கப்பர்நகூமை சேர்ந்தவர்கள். எப்படி சொல்லுகிறேன் என்றால், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். தம்முடைய பட்டணம்,
கிறிஸ்துவனுடைய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில், ஊழிய காலங்களிலே அவர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியே வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக முழு நேரமாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு இந்த உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்தின அந்த காலங்களிலே அவர் வாழ்ந்த ஒரு பட்டணம் தான் கப்பர்நகூம். இந்த பட்டணத்தை சேர்ந்தவர் தான் இந்த லேவி. இந்த லேவியை குறித்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த லேவி என்கிற இந்த மனிதன் 9ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனிதனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். இந்த லேவியை இந்த மத்தேயுவை குறித்து லூக்கா எழுதும் போது 5ஆம் அதிகாரத்தில், லூக்கா 5ஆம் அதிகாரத்தில், 5ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் தான் அவர் பேதுருவை காண்கிறார். பேதுருவை எனக்கு பின் சென்று வா, நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவளாக்குவேன் என்று சொல்லி அழைத்தார். அந்த 27ஆம் வசனத்தை பாருங்கள், 5:27. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிற லேவி என்னும் பெயருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 29ஆம் வசனம், அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோடு கூட பந்தி இருந்தார்கள். இந்த லேவி ஒரு யூதன். யூதருக்காக இந்த சுவிசேஷத்தை எழுதினார். எப்படி எழுதினார் என்றால், நீ யூதர்கள் காத்திருக்கிற மேசியா இவரே, இயேசுவே மேசியா, ராஜா, வரப்போகிற ராஜா என்று பரிசுத்த ஆவியினாலே தூண்டப்பட்டு எழுதினார். மத்தேயு சுவிசேஷத்துல மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் மலை பிரசங்கம் அங்கே முதலாவது வைக்கப்பட்டிருக்கிறது. மலை பிரசங்கம் கிறிஸ்துவனுடைய அந்த பிரசங்கத்திலேயே மிக முக்கியமான ஒன்று. பல காரியங்களை இயேசு பேசினார், உபதேசித்தார். அதுல உபதேசித்த ஒரு உபதேசம் தான் இந்த மலை பிரசங்கம். இதை மத்தேயு மட்டுமே குறிப்பிடுகிறார், முதலாவது குறிப்பிடுகிறார். இந்த மத்தேயு பணத்திலே புரண்டவர். பணத்தை காலுக்கு கீழே வைத்து தேவனுடைய பணிக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். மிக அற்புதமான ஒரு மனிதர். இந்த மத்தேயு கப்பர்நகூமை சேர்ந்தவர். நீங்கள் கலிலேயா கடல் என்று ஒரு கடலை வேதம் கூறுகிறது. அது ஒரு கடல் அல்ல, அது ஒரு பெரிய ஏரி, நன்னீர் ஏரி. அது யோர்தானினுடைய நதியின் குறுக்கே இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் இந்த நதியிலே தான் எருசலேமுக்கு அருகிலே பெத்தபாராவிலே கிறிஸ்துநாதருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தார். பெத்தபாரா என்ற இடத்துல கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தார். இந்த யோர்தான் நதி கலிலேயா கடலில் இருந்து அது தொடர்ந்து ஓடி வருகிறது. அங்கேதான் பெத்தபாரா இருக்கிறது. இந்த உப்பு கடலுக்கும் கலிலேயா கடலுக்கும் இடையே தான் இந்த பெத்தபாரா இருக்கிறது. கலிலேய கடலினுடைய கரையிலே தான் இந்த கப்பர்நகூம் இருக்கிறது. கலிலேயா என்பது புறவினத்தாருடைய தேசம். அது சமாரியாவை தாண்டி இருக்கிறது. அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லுவார், நீங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள், அப்பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் என்று சொல்லுவார். இந்த யூதருடைய ராஜ்யங்களிலே அல்லாத ஒரு ராஜ்யம்தான் இந்த கலிலேயா தேசம். இந்த கலிலேயா தேசம் புறவினத்தாரின் தேசம். இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், மத்தேயு எழுதும் போது 9ஆம் அதிகாரத்திலே தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார் என்று.
4 சீசர்களை அங்கேதான் அழைத்தார். பேதுரு, யாக்கோபு, யோவான், லேவி. தொடர்ந்து அந்த 4வதாக அழைத்த நபர் தான் இந்த மத்தேயு. இயேசு இந்த கப்பர்நகுமிலே 3½ வருடம் வாழ்ந்தார். அவர் அங்கே இருக்கும்போதுதான் அந்த 4 பேரால் சுமந்து வரப்பட்ட அந்த திமிர்வாதக்காரனை அவர் சொஸ்தமாக்கும் போது இப்படி சொன்னார்: பூமியிலே பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் எனக்கு உண்டென்று உலகம் அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டும்தான் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து கொடுத்தார். அதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. அவர் விரும்பி வந்து பாவமில்லாமல் வாழ்ந்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து தம்முடைய இந்த உலகத்து வாழ்க்கையிலே பாவமே செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்ந்து சிலுவையிலே ஒரு பூரணமான பலியாக, உத்தம பலியாக, பழுதற்ற பலியாக, தேவாதி தேவன் விரும்புகின்ற ஒரு பலியாக தம்மை தாமே ஆசாரியனாகவும் தம்மை தாமே பலியாகவும் சிலுவையிலே கையளித்து நமக்காக ரட்சிப்பை உண்டாக்கினவர். இந்த மாபெரும் இந்த சத்தியத்தை மிக நேர்த்தியாக பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையின் கீழே இருந்து எழுதியவர் தான் இந்த மத்தேயு. மத்தேயு கிறிஸ்துவினுடைய நாட்களுக்கு பிறகு அவர் மேதிய பெருசிய ராஜ்யங்களிலே ஊழியம் செய்தார். பாரசீக நாடுகளிலே அவர் ஊழியம் செய்தார். பாபிலோனிய ராஜ்யங்களிலே ஊழியம் செய்தார். இந்த காலங்களிலே பாரசீக நாடுகள் என்றால் ஈராக், ஆப்கானிஸ்தான், தான்சானியா, தசகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், அதே போன்று இந்த பாபிலோனிய ராஜ்யம் என்றால் துருக்கு, சிரியா, ஆர்மீனியா போன்ற நாடுகளிலே அவர் ஊழியம் செய்தார் என்ற வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. அப்படி இருக்கிற காலங்களிலே தான் அவர் இந்த நற்செய்தியை எழுதினார். இவருடைய ஊழிய காலங்களிலே மிக முக்கியமான பணி என்றால் சுவிசேஷத்தை எழுதி தீர்ப்பதுதான் அவருடைய பிதாவினுடைய சித்தம் அவரை குறித்திருந்தது. அற்புத அடையாளங்களை செய்திருப்பார், சபைகளை ஸ்தாபித்திருப்பார், பல பட்டணங்களிலே கிராமங்களிலே சென்று சுவிசேஷத்தை அறிவித்திருப்பார். ஆனால் அவருடைய ஊழிய அழைப்பினுடைய பிரதான நோக்கம் என்ன என்றால் நற்செய்தியிலே பிரதானமான நற்செய்தியான மத்தேயு என்ற சுவிசேஷத்தை எழுதுவதுதான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். இந்த லேவியை அழைத்தது போலதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் என் பின்னே வா என்று அழைத்தார். ரட்சித்து நம்மை பாவமர கழுவி சுத்திகரித்து அபிஷேகித்து நமக்கு ஊழிய அழைப்பை கொடுக்கிற தேவன் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அதை கொடுக்கிறார். ஊழியம் இல்லாத விசுவாசியே கிடையாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு மரியாளுக்கு ஊழியம் என்ன? கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவது. சகரியா எலிசபெத்தினுடைய ஊழியம் என்ன? யோவான் ஸ்நானகன் என்கிற எலியாவின் ஆவியை பெற்ற பலத்தை பெற்ற அந்த யோவான் ஸ்நானகனை பெற்றெடுத்து வளர்த்து கிறிஸ்துவுக்கு முன்னாலே செல்லுகின்ற அவர் பாதையை செவைப்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசியாக அவர்கள் அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். மத்தேயுனுடைய ஊழியம் என்ன? சீஷனாவது, கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்படுவது. அதோடு மட்டுமல்ல, இவர் பாரசீகம் மற்றும் மேதிய பெர்சிய நாடுகளிலே அவர் ஊழியங்களை செய்தார். ஆனால் அதைவிட பிரதானமான ஊழியம் என்ன தெரியுமா? மத்தேயு என்ற இந்த நூலை எழுதி இன்றைக்கு தேவனுடைய நற்செய்தியை உலகத்திற்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த கலிலேயா தேசம் என்பது புறவினத்தாரின் தேசம்.
தேவன் யூதேயாவையும் நேசித்தார், முழு உலகத்தையும் நேசித்தார். அவருக்கு இவன் யூதன் என்றும் இவன் கிரேக்கன் என்றும் இவன் புறவினத்தான் என்றும் எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். அவரிடத்தில் வேற்றுமை இல்லை, அவரிடத்தில் பாரபட்சம் இல்லை. அவர் அழைக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக அழைக்கிறார். இந்த மத்தேயு மிக முக்கியமான ஒரு பணியை தன் வாழ்க்கையில செய்து முடித்தார். வாழ்க்கையில பாத்தீங்க, மத்தேயு ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தின்படி தன்னுடைய பணியை நிறைவேற்றி இந்த உலகத்தை விட்டு அவருடைய ராஜ்யத்திற்கு சென்றார். உங்களையும் என்னையும் ஆண்டவருடைய பணிக்கென்று கர்த்தர் அழைக்கிறார். எனக்கு ஊழியம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஆத்தும அறுவடை பணியிலே ஏராளமான வேலை காலி இருக்கிறது. இன்றைக்கு திருச்சபையில தான் வேலை காலி இருக்கிறது என்ற போர்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஏராளமான வேலை காலி இருக்கிறது. வேலை செய்ய ஆட்கள் இல்லை. வேலையோ மிக விஸ்தாரமாய் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக நம்ம என்ன பார்க்கிறோம்? திருச்சபையில வேலை செய்ய விருப்பமில்லாத விசுவாசிகள் தான் இன்றைக்கு நிறைந்திருக்கிறார்கள். மறு வார்த்தையில சொன்னால், என்ன வேலை செய்ய என்ற அறிவில்லாமல் வாழ்நாளெல்லாம் வெறுமனே கோயிலுக்கு ஆலயத்திற்கு வந்து போகிறவர்களாக போகிறோம். அல்ல, கிறிஸ்து உங்களையும் என்னையும் ரட்சித்ததற்கு, அழைத்ததற்கு, அபிஷேகித்ததற்கு ஒரு பிரதானமான நோக்கம் உண்டு. மத்தேயு என்ற இந்த சீசன் எத்தனையோ ஊழியங்களை செய்தாலும் அவருடைய பிரதானமான ஊழியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் நற்செய்தியை எழுதி தீர்ப்பது. அதை அவர் செய்து முடித்தார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அவருடைய ஊழியத்திற்கு நம்மை அழைக்கிறார். உண்மையுள்ள ஊழியன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவார். உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்தெடுப்பையும் நீங்கள் அறிந்து கொள்ளும்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. உங்கள் அழைப்பும் தெரிந்தெடுப்பும் உங்களை தேவனுடைய சித்தத்தை பூரணமாய் செய்து முடிக்க உதவும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, லேவி என்ற இந்த மத்தேயு என்ற இந்த அருமையான ஆண்டவரே கர்த்தாவே அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம். ஒரு பிரதானமான நோக்கத்திற்காக ஆயத்துறையிலே இருந்த இந்த லேவியை நீர் அழைத்து ஆண்டவரே உங்களுடைய சீசன் ஆக்கி இந்த உலகத்துல அழிக்க முடியாத ஒரு பெரிய ஊழியத்தை ஆண்டவரே மிக சிறப்பான ஒரு பணியை செய்து முடிக்க செய்து என்னையும் எங்களையும் அப்படியே நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை கூறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் சுற்றத்தாருக்கு, நண்பர்களுக்கு, உங்களுக்கு அறிமுகமாகிறவர்களுக்கு தயவு செய்து அனுப்பி கொடுத்து அவர்களையும் கேட்க செய்யுங்கள். இது பிரபல்யத்திற்காக நான் இதை கேட்கவில்லை. உங்களை ஆசீர்வதித்தால் மற்றவர்களையும் இதை ஆசீர்வதிக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.